மகளிர்களுக்கு வலிகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரியான வலிகள். ஒரு நாளைக்கு இந்த ஷோல்டர்ல பெயின் இருக்கு. அப்புறம் முதுகுல பேக்ல பின்னாடி இறக்கத்துல ஒரு பெயின் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வலிக்குது, இந்த பக்கம் வலிக்குது. திடீர்னு இங்க புடிச்ச மாதிரி இருக்கு. அடிக்கடி இந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, மூவபிள். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேஸ் அதாவது காற்று, வாயுன்னு சொல்லுவோம். வாயு தேக்கம். உடம்புல வந்து வாய்வு தேக்கம். இந்த வாய்வு தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகும்பொழுது அந்த வலிகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது. இதுக்கு ரொம்ப பெஸ்ட் வீடியோ எடுத்துக்கோனா வாயு முத்திரை. இது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல்ல சாய் சுபம் ஹெல்த் டிவி சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதை பத்தி நிறைய நான் சொல்லியிருக்கேன். இப்ப இதுக்கு இந்த வாயு முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த கட்டை விரலோட அடியில உள்ள அந்த ரேகையில இந்த ஆள்காட்டி விரலை இப்படி டச் பண்ண மாதிரி வச்சுட்டு வளைக்கக்கூடாது. டச் பண்ண மாதிரி அதில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கட்டை விரலை அது மேலே வச்சு அழுத்தின மாதிரி வச்சு இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம தொடையில் இப்படி அப்படி மேல் பார்க்க அப்படி வச்சுக்கணும். 2 கைகளுமே இப்படி வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் உட்காந்து நல்லா மூச்சை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்கள். நல்லா மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருங்க. இதை ரெகுலர் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை நல்லா ரிலீஃப் ஆகிறது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இந்த தூக்கத்தில் படுத்தாக்க புரண்டு ரொம்ப நேரம் எதையாவது யோசிச்சுட்டு தூக்கமே வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சரியாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.